வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம பவர்ஃபுல்லான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். உங்க பிராண்ட அடுத்த லெவலுக்கு கொண்டு போக இது ரொம்பவே உதவும். அதுதான் பார்ட்னர்ஷிப்ஸ். நம்ம எல்லார்கிட்டயுமே இந்த கேள்வி இருக்கும் இல்லையா? மார்க்கெட்டிங்குக்கு பெருசா பட்ஜெட் இல்லாம எப்படி நம்ம பிராண்ட வளர்க்கறது, எப்படி நிறைய பேரை ரீச் பண்றது, அதுக்கு நிஜமாவே வழி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அதுக்கான சூப்பரான பதில் தான் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்ஸ். இந்த பார்ட்னர்ஷிப்ஸை எப்படி சக்சஸ்ஃபுல்லா பண்றதுன்னு சொல்ற ஒரு முழுமையான பிளேபுக்கை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல இந்த பார்ட்னர்ஷிப்ஸ் ஏன் இவ்ளோ முக்கியம், எப்படி அது உங்க பிராண்டுக்கு ஒரு சூப்பர் பவர் மாதிரி வேலை செய்யணும்னு புரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு பார்ட்னர்ஷிப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் உங்க கோல் என்னங்கிறதுல நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். இப்போ இந்த ஸ்லைடை பாருங்களேன். உங்க முதல் கோல் பிராண்ட் அவேர்னஸ் அதிகப்படுத்துறதா, அதாவது உங்களை பத்தி நிறைய பேருக்கு தெரிய வைக்கிறது. இல்ல அடுத்த கட்டமா மார்க்கெட் எக்ஸ்பான்ஷன், அதாவது புது கஸ்டமர்ஸை பிடிக்கணுமா? இல்ல இதெல்லாம் தாண்டி சேல்ஸ் அல்லது லீட்ஸ் அதிகமாக்கணுமா? இல்லைனா சமூகத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்களா? உங்க கோல் எதுவா இருந்தாலும் சரி, அதுதான் உங்க பார்ட்னர்ஷிப்போட டைரக்ஷனை முடிவு பண்ணும். ஓகே, உங்க கோல் என்னன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அடுத்த ஸ்டெப் என்ன? உங்க கோல் அடைய எந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் செட் ஆகும்னு புரிஞ்சுக்கிறது தான். வாங்க அத பத்தி பார்க்கலாம். பார்ட்னர்ஷிப்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. உங்க மாதிரியே கஸ்டமர்ஸ் வச்சிருக்க இன்னொரு பிராண்ட் கூட சேர்றது, பெரிய ஈவெண்ட்ஸ்க்கு ஸ்பான்சர் பண்றது, இல்ல மீடியா கம்பெனிஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்றதுன்னு பல வழிகள் இருக்கு. இதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோலுக்கு செட் ஆகும். உங்க கோலுக்கு எது பெஸ்ட்னு நினைக்கிறீங்க? இப்ப பாருங்க, இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிராண்ட் அலையன்ஸ் இருக்குல்ல, இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன் தெரியுமா? உங்க கஸ்டமர்ஸும் இன்னொரு பிராண்டோட கஸ்டமர்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும்போது ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப கம்மி செலவுல ரெண்டு பேருமே நிறைய கஸ்டமர்ஸை ரீச் பண்ண முடியும். இது ஒரு வின் வின் சிச்சுவேஷன் மாதிரி. சரி, என்ன பண்ணணும், என்ன மாதிரி பார்ட்னர்ஷிப்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். உங்களுக்கான சரியான பார்ட்னரை எப்படி கண்டுபிடிக்கிறது? பாருங்க, இது ஏதோ தோணுன மாதிரி எடுக்க வேண்டிய முடிவு இல்ல. இந்த மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க போதும். முதல்ல யார் யாரெல்லாம் பார்ட்னர் ஆகலான்னு ஒரு லிஸ்ட் போடுங்க. ரெண்டாவது, சில முக்கியமான விஷயங்களை வச்சு அவங்கள ஸ்கோர் பண்ணுங்க. கடைசியா யார் அதிக ஸ்கோர் வாங்குறாங்களோ அவங்க தான் உங்க பெஸ்ட் பார்ட்னர். அவ்வளோதான். இந்த எவாலுவேஷன் கிரிட் தான் உங்க முக்கியமான டூல். ஒவ்வொன்றா பார்க்கலாமாங்க. முதல்ல ஆடியன்ஸ் ஓவர்லேப். உங்க பார்ட்னரோட ஆடியன்ஸும் உங்க ஆடியன்ஸும் ஒண்ணா இருக்காங்களா? அடுத்து பிராண்ட் வேல்யூ அலைன்மெண்ட். உங்க ரெண்டு பிராண்டோட கொள்கைகளும் மதிப்பும் ஒத்து போகுதா? கடைசியா ஃபினான்ஷியல் ROI. சிம்பிளா சொன்னா இந்த பார்ட்னர்ஷிப்பால உங்களுக்கு காசு வருமா? இப்படி ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு பார்ட்னரையும் மதிப்பிடுங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா கிரைட்டீரியாவும் ஒண்ணு கிடையாது. இந்த சார்ட்டை பாருங்க, இது ரொம்ப தெளிவா காட்டுது. ஆடியன்ஸ் ஓவர்லேப் மற்றும் பிராண்ட் வேல்யூ அலைன்மெண்ட்ங்கிறது பல சமயம் பணத்தை விட ரொம்ப முக்கியம். யோசிச்சு பாருங்களேன், தப்பான ஒரு பிராண்டோட பார்ட்னர் பண்ணா உங்க பேரு கெட்டு போக வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆனா சரியான பிராண்டோட சேரும்போது கஸ்டமர்ஸ் மத்தியில ஒரு பெரிய நம்பிக்கை உருவாகும். அதனால இந்த பொருத்தம் ரொம்ப ரொம்ப அவசியம். சூப்பர். இப்போ சரியான பார்ட்னரை செலக்ட் பண்ணிட்டீங்க. அடுத்து என்ன? நாம ஆரம்பிச்ச பார்ட்னர்ஷிப் சக்சஸ்ஃபுல்லா போகுதா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை எப்படி அளக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். வெற்றிங்கிறது சும்மா காத்துல சொல்ற வார்த்தை இல்ல. அதுக்குன்னு தெளிவான நம்பர்ஸ் இருக்கணும். உதாரணத்துக்கு, இந்த பார்ட்னர்ஷிப் மூலமா 50,000 இம்ப்ரெஷன்ஸ் அடையணும்னு ஒரு டார்கெட் வச்சுக்கலாம். இதுதான் தெளிவான ஒரு அளவீடு. சரி, உங்க பார்ட்னர்ஷிப் சரியா வேலை செய்தானே எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த டேபிள பாருங்க. இங்க டார்கெட்னு ஒரு காலம் இருக்குல்ல, அங்க நீங்க என்ன அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை எழுதுங்க. அப்புறம் ஆக்சுவல் காலத்துல நீங்க உண்மையிலே என்ன சாதிச்சீங்கன்னு எழுதுங்க. இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தாலே போதும், உங்க பார்ட்னர்ஷிப்போட வேல்யூ என்னன்னு பக்காவா தெரிஞ்சிரும். எந்த ஒரு பிளான் போட்டாலும் அதுல சில ரிஸ்க் இருக்கத்தான் செய்யும். பார்ட்னர்ஷிப்பும் அதுக்கு விதிவிலக்கு இல்ல. இப்போ என்ன மாதிரி சவால்கள் வரலாம், அதை எப்படி சமாளிக்கிறது, அப்புறம் இந்த முழு விஷயத்திலிருந்தும் நீங்க கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்னென்னு பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, நம்ம பார்ட்னரோட பேரால நம்ம பிராண்டுக்கு கெட்ட பேர் வந்துட்டா என்ன பண்றது? இல்ல நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பணம் வரலனா என்ன செய்யறது? இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் முன்னாடியே யோசிச்சு அதுக்கு ஒரு தடுப்பு நடவடிக்கையை பிளான் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனம் இல்லையா? இது உங்க பார்ட்னர்ஷிப்பை ஸ்மூத்தா கொண்டு போக ஹெல்ப் பண்ணும். சரி, இப்போ நம்ம பார்த்தது எல்லாத்துல இருந்தும் நீங்க மறக்கவே கூடாத மூணு முக்கியமான விஷயங்கள். நம்பர் 1, உங்க கோல்ஸ் என்னங்கிறத ரொம்ப தெளிவா முடிவு பண்ணுங்க. நம்பர் 2, சரியான பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறதுக்குன்னு ஒரு சிஸ்டம் வச்சுக்கோங்க. நம்பர் 3, உங்க வெற்றியை அளக்கிறதுக்கு தெளிவான மெட்ரிக்ஸை செட் பண்ணுங்க. இந்த மூணும் சரியா இருந்தா உங்க வெற்றி நிச்சயம். கடைசியா நான் உங்களை ஒரு முக்கியமான கேள்வியோட விட்டுட்டு போறேன். சும்மா விளம்பரத்துக்காக மட்டும் பார்ட்னர்ஷிப் பண்ணாம, எந்த பார்ட்னர்ஷிப் உங்க பிராண்ட் மேல கஸ்டமர்ஸுக்கு ஒரு நம்பிக்கையை வளர்த்து அதோட நீண்டகால மதிப்பை உண்மையிலேயே அதிகப்படுத்தும்? இத மனசுல வச்சு உங்க அடுத்த அடியை எடுத்து வைங்க.